விஜயை ஆட்சி அமைக்க அழைக்காதது ஏன்? கவர்னர் விளக்கம். சட்டசபை தேர்தலில் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார். அதில் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும். எனவே எம்எல்ஏக்கள் 107 பேர் மட்டுமே உள்ளனர். தற்போதைக்கு ஆட்சி அமைக்க 117 எம்எல்ஏக்களாவது தேவை. ஆட்சி அமைக்க தேவையான ஆதரவு கிடைக்கவில்லை என்பதால் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவை தாவேகா கேட்டது. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேரும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பார்கள் என காங்கிரஸ் அறிவித்தது. அதனால் நேற்று முன்தினம் கவர்னர் அர்லேக்கரை விஜய் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி கடிதம் வழங்கினார். பின்னர் நடந்த 1 மணி நேர சந்திப்பின் போது ஆட்சி அமைக்க தேவையான தனி பெரும்பான்மை உங்களுக்கு இல்லை, நிலையான ஆட்சியை உங்களால் வழங்க முடியுமா என கவர்னர் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என விஜய் கூறியும் அதை ஏற்காத கவர்னர், நீங்கள் கூட்டணி அரசு அமைப்பதால் பெரும்பான்மைக்கு தேவையான எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதற்கான சான்றுகள் கொடுங்கள், அவற்றை பரிசீலித்து ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கிறேன் என்று கூறியுள்ளதாக கூறப்படுகிறது.